نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما آمنا بالله صدق الله مولانا العلي العليم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் ஓதிய சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயம் வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ஸாலிக கவாமா. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது, அடையாளப்படுத்துகிற போது, செலவு செய்தார்கள் என்றால் இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், இறுக்கம் காட்டவும் மாட்டார்கள், மாறாக நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நம்முடைய மார்க்கம் நடுநிலை மார்க்கம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மார்க்கம் கடுமையாக்கவில்லை, அதே சமயத்தில் இலேசாக்க பலகீனப்படுத்தவும் இல்லை. நாம் செலவு செய்கிற போதும் கூட இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக செலவு செய்தாலும், சமுதாயத்திற்கு நாம் வாரி வழங்கினோம் என்றாலும் நடுநிலையை நாம் கையாள வேண்டும் என்று அல்லாஹ் போதிக்கிறான். ஒரேடியாக வாரி இறைத்துவிட்டு குடும்பம் கஷ்டப்படுகிற நிலைமைக்கு ஆளாகிவிடவும் கூடாது. அதே சமயத்தில் ரொம்பவும் இறுக்கம் காட்டி கருமித்தனம் வெளிப்படுத்தவும் கூடாது. மாறாக ஒரு நடுநிலை போக்கை, மத்தியஸ்த போக்கை கையாள வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் சொல்கிற விஷயம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாமியர்கள் பலர் நிறைய வீண் விரயம் செய்கிறார்கள், அனாவசியமாக செலவு செய்கிறார்கள், ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள், ஊதாரித்தனமாகவெல்லாம் செலவு செய்வதை பார்க்கிறோம். குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகள் பார்க்கிற போது நிறைய கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் உண்டு. நகைகளை கடைகளிலே கொண்டு போய் அடகு வைத்துவிட்டு பின்பு அந்த நகைகளை மீட்ட முடியாமல், திருப்ப முடியாமல் அடகு கடைகளிலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், பெண்கள் பலர் அங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வட்டி என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிந்த ஒரு விஷயம். ஆனால் செலவு செய்வது என்னவோ ஊதாரித்தனமான ஒரு செலவு. விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று சொல்வார்கள். நம்முடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நாம் செலவு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஊதாரித்தனமாக செய்கின்ற அந்த செலவுகள், வீண் விரயம் செய்கின்ற அந்த செலவுகள், அந்த பணத்தை நாம் சேமித்து வைத்தோம் என்றால், சேமிக்க அந்த பணத்தை வைத்து நாம் ஒரு ஹஜ்ஜு கூட செய்ய முடியும், ஒரு உம்ராவை கூட நாம் நிறைவேற்ற முடியும். அன்பு சகோதரர்களே, எத்தனையோ திருமணங்களுக்கு நாம் செல்லுகிறோம், நிறைய சமைக்கிறார்கள், குப்பை தொட்டியிலே கொண்டு போய் கொட்டுகிறார்கள். நிறைய பேர் உண்பதற்கு உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிகப்படியான முறையில் செலவு செய்து அதிகப்படியான உணவுகளை சமைத்து அதை
வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில முஸ்லிம் திருமணங்களை முஸ்லிம் அல்லாத சில பேர் பார்க்கிற போது அதன் காரணமாக வெறுக்கவும் செய்கிறார்கள், தங்களுடைய வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் சொல்லுவது என்ன? இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுவது என்ன? நீங்கள் செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செலவு செய்யுங்கள். ஆடம்பர திருமணம் ஒருபோதும் தேவையே கிடையாது. அனாவசிய செலவுகள், அநாகரிக செலவுகள் தேவையே கிடையாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அதன் காரணமாகத்தான் அடிக்கடி நாம் நம்முடைய பயான்கள்ல பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமணம் என்றால் வால் போஸ்ட், பேனர்ஸ் அடிப்பது, அதே போன்று வெடி வெடிப்பது, பட்டாசு கொளுத்துவது, இது போன்ற அந்த அநாகரிக செயல்கள்லாம் ஈடுபடாதீர்கள். இது போன்ற அந்த வீண் விரயங்களுக்கு பகரமாக மிச்சப்படுகின்ற அந்த பணத்தை சேமித்து வைத்தோம் என்றால் ஒரு பக்கம் ஹஜ் உம்ரா செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மிச்சப்படுத்தி ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நான் உட்பட. அதே போன்று அன்பான பெருமக்களே, ஒரு பள்ளிவாசல் கூட கட்டலாம். ஆயுள் புறாவும் சேமித்து வைக்கின்ற காரணம், பள்ளிவாசல் திறப்பு விழாக்களுக்கு நாம் போகிறோம், உலமாக்கள் பயான் பண்ணுகிறார்கள், எல்லோரும் நிய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு வீடு வேணும், மறுமையிலே சுவனபதியில ஒரு கசர் வேண்டுமே என்று பேசுகிறார்களே. யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியோர், இதெல்லாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? எந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தர்மம் செய்தாலே போதுமானது. உங்களுடைய குடும்பத்தினருக்காக அதை நீங்கள் சேமித்து வையுங்கள் என்று சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் புனித மக்காவிலே. அவர்களை காண்பதற்காக வேண்டி, நோய் விசாரிப்பதற்காக வேண்டி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல செல்வம் அதிகமாக இருக்கிறது, சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், அந்த மகளுடைய கடமையை நான் நிறைவு செய்து விட்டேன், நான் என்னுடைய முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். வசியத்து செய்துவிட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். சரி, முழு செல்வத்தை நான் வசியத்து செய்யாவிட்டால் கூட 2/3 பகுதி, அதுவும் வேண்டாம் என்றார்கள். பாதிக்கு பாதி, அதுவும் வேண்டாம் என்றார்கள். 1/3 பகுதி ஓகே என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம். ஃபசுலுசு கசீர் என்றார்கள், அதுவும் கூட அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு அருமையான ஒரு வாசகத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னக அன் ததர வரசத்தக அக்னியா கைருன் மின் அன் ததரகும் ஆலத்தன் யதகஃபஃபூன நாஸ பிஐதீஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொற்றொடரைத்தான் நாம் இப்போது வாசித்து காண்பித்தோம். உங்களுடைய பிள்ளைகளை மனநிறைவு கொண்டவர்களாக, வசதி படைத்தவர்களாக நீங்கள் விட்டு இறையோனை அடைவதுதான் உங்களுக்கு நல்லதே தவிர, பிற்காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் யாரிடத்திலையும் தங்களுடைய கரங்களால் கையேந்தக்கூடாது. அதை விட இதுதான் மிக சிறந்தது என்று சொன்னார்கள். நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் சொத்து சேர்ப்பதிலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு சேமிக்க வேண்டுமோ சேமித்து வைத்து விட்டு சென்றோம் என்றால் அதை அவர்கள் பாதுகாக்கின்ற அந்த பக்குவத்தையும் அனுபவத்தையும் அவர்களுக்கு, அந்த ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு கற்பித்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மயிலாடுதுறையிலே எத்தனையோ மனைகள், எத்தனையோ கடைகள் நம்முடைய முஸ்லிம்களுடைய கைகளை விட்டும் சென்று விட்டது. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை விரிவாக ஆய்வு செய்வதற்கு ஒன்றுமில்லை. சிலர் தங்களுடைய அந்த சொத்துக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் தங்களுடைய பெற்றோர் மூதாதையர்கள் சேமித்து வைத்த அந்த சொத்தை இழந்து விட்டார்கள், அதை விற்று தீர்த்து விட்டார்கள். அருமை சகோதரர்களே, இந்த அளவுக்கு போகவும் கூடாது. நாம் சொத்து சேர்த்தால் மட்டும் போதாது, நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும். அந்த சொத்தை பாதுகாக்கின்ற அந்த வழிமுறைகளை, உழைக்கின்ற அந்த உழைப்பு திறமையை எல்லாம் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதில் கிடைக்கின்ற மற்றும் ஒரு சட்டம் என்னவென்று கேட்டால்,
அப்படியே நாம் வசியத்து செய்வதாக இருந்தாலும் கூட நம்முடைய செல்வத்திலிருந்து யாருக்காவது ஏழை எளியோருக்கு, மதரசாக்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு வசியத்து செய்வதாக இருந்தாலும் கூட 1/3 பங்குக்கு மிகாமல் தான் வசியத்து செய்ய வேண்டும். இது மார்க்க சட்டம். ஃபத்வாவிலே இந்த வாசகத்தை குறிப்பிடுவார்கள். இறந்தவர் வசியத்து செய்திருந்தார் என்ற 1/3 பாகத்திற்கு மிகாமல் வசியத்து செய்தார் என்றால் அந்த வசியத்தை நிறைவேற்றியது போக எஞ்சியுள்ள சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்று ஃபத்வாவில் அந்த வாசகத்தை குறிப்பிடுவார்கள். இந்த ஹதீஸிலிருந்து தான் அந்த சட்டமும் நமக்கு புலப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நாம் பார்க்கிற போது நாம் நம்முடைய செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது? அதே சமயத்துல இந்த வசனம் நமக்கு என்ன சொல்றது? கருமித்தனமும் கூடாது, இறுக்கமும் கூடாது. ஏக இறைவனுடைய திருப்தி கிடைக்காது. நம்முடைய செல்வத்திலே ஒரு விருத்தி கிடைக்காது, ஒரு பரக்கத் கிடைக்காது. நம்மால் இயன்ற அளவுக்கு, நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வகையில இயன்ற அளவுக்கு தர்மம் செய்யவும் வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள். வருகிறார்கள், ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை பெண் கேட்டு இருவர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் முஆவியா பின் அபி சுஃபியான், மற்றொருவர் அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹுமா. என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். தங்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறேன். யாருக்கு என்னுடைய சம்மதத்தை கொடுப்பது, என்னுடைய குடும்பத்தினர் சம்மதத்தை கொடுப்பது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆவியா பின் அபூ சுஃபியான் இருக்கிறாரே, அவர் சவுலூக்கு கருமித்தனம் உள்ளவர், அவர் செலவு செய்ய மாட்டார். அபூ ஜஹம் இருக்கிறாரே, பலா எலவு அசாவு அந்நாத்திக்கு, எப்போதும் தோளிலே கைத்தடி இருந்து கொண்டே இருக்கும், அந்த கைத்தடியை கீழே வைக்கவே மாட்டார், அடி விழுந்து கொண்டே இருக்கும். நிக்காக முடித்தீர்கள் என்றால் அடி விழுந்து கொண்டே இருக்கும். முஆவியா இருக்கிறாரே, முஆவியா பின் அபீ சுஃபியான், காரணம் ஆலோசனை கேட்கிற போது தக்க ஆலோசனை சொல்ல வேண்டுமா இல்லையா? அன்றைக்கு கூட நாம் பயான்லே சொன்னோம், நீங்கள் வரன்கள் தேடுகிறீர்கள், ஒரு மாப்பிள்ளையை தேடுகிறீர்கள், ஒரு மணப்பெண்ணை தேடுகிறீர்கள் என்றால் முக்கியஸ்தரிடத்திலே நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று. அந்த அம்மனியே வந்து ஆலோசனை கேட்கிறார்கள், தக்க ஆலோசனை கொடுக்கிறார்கள். அடுத்து என்ன ஆலோசனை? உசாமா பின் ஸைத் இருக்கிறார், அவர் நல்லவர், அவரை வேண்டுமானால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று. அடுத்து இன்னொரு மாப்பிள்ளையை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சிபாரிசும் பண்ணுகிறார். உசாமா பின் ஸைத் நல்லவர். ஆனால் அந்த அம்மனிக்கு உசாமா பின் ஸைத் அவருடன் திருப்தியாக இல்லை. மறுபடியும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி இன்கஹி உசாமா, உசாமாவை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்களேன். உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி பகிர்ந்து விட்டார்கள், திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டியதுதான். திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய எதிர்காலத்திலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, மன வாழ்க்கையிலே உசாமாவை விட நான் ஒரு சிறந்த கணவரை நான் பெற்றிருக்கவே முடியாது. எல்லா வகையான ஹைரு பரக்கத்தையும் நான் பெற்றேன் மட்டுமல்ல, எங்கள் தம்பதிகளை பார்த்து கது உகுத்தித்து பலரும் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் நேச பாசத்தோடு வாழ்ந்தோம் என்கிறார்கள். சொல்வது யார்? ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இப்படியெல்லாம் நாம் பார்க்கிற போது இந்த ஹதீஸிலே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள், நாயகம் ஒரு கஞ்சனாவும் நாம் இருக்கக்கூடாது. அந்த கஞ்சனுக்குத்தான் சாலூக் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் ஒரேடியா வாரி இறைக்கவும் செய்து விடாதீர்கள், நீங்கள் இறுக்கம் காட்டவும் செய்யாதீர்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இதே போன்றுதான் நாம் என்ன செய்வென்றிருக்கிறது. நம்முடைய வீட்டு செலவு செய்வதாயிருந்தாலும் கூட எல்லாமே குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த ஒளியிலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். இதோ பள்ளிவாசலுக்கு நாம் தொழ வருகிறோம். நம்முடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் நடை தூரம் தான் இருக்கிறது. நாம் நடந்து வருவது நன்மையா இல்லையா? தூரமாக இருக்கிறது, வாகனங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை தெருவுக்கெல்லாம் நாம் நம்முடைய டூ வீலரை எடுத்துக்கொண்டு செல்வதிலே எவ்வளவு எரிபொருள் வேஸ்ட் ஆகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டிலே தேவையில்லாமல் மின்சார விளக்குகள் எரிகிற போது, மின் கட்டணத்தை பார்க்கிற போது அது கண்ணை கட்டுகிறதா இல்லையா? இதெல்லாம் விரயமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் அதிலே கிடைக்கின்ற அந்த நன்மைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
அதுவும் வீண் விரயம் தான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, கடை தெருவுக்கு சென்று கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா பக்கத்துலதான் இருக்கும், 4-5 வீடு தள்ளிதான் உடனே பைக்கை கிளப்பிக்கிட்டு புறப்பட்டுருவாங்க. கொஞ்சம் சொல்ல வேண்டும் அந்த பணத்தினுடைய மதிப்பை, அதனுடைய அவசியத்தை, எதிர்காலத்தில் அந்த பணத்தினுடைய தேவையை நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். அன்பான பெருமக்களே, நான் பலமுறை சொன்ன ஒரு ஹதீஸ் தான், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுறுத்திய ஒரு ஹதீஸ் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை தெரிவிக்கவா? அந்த 3 விஷயங்கள், அந்த 3 விஷயங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய ஹசனாத்துகள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். 3 விஷயங்கள். நம்பர் 1, இசுபாகுல் உதுஇ இந்தல் மக்காரிஹ், கஷ்டமான சமயங்களையும் கூட உதுவை பரிபூர்ணமாக செய்வது, முழுமையான முறையில் இஸ்பாக், முழுமையான முறையிலே செய்வது. கடுமையான குளிர்காலமாக இருந்தாலும் கூட ஹீட்டர் மூலமாக நாம் ஹீட் பண்ணி ஒலி செய்ய முடியாத அந்த காலகட்டத்திலையும் கூட அரை குறையாக ஒலி செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இது நம்பர் 1. நம்பர் 2, கசரத்துல் ஹுத்தா இல் மசாஜிதி, பள்ளிவாசல் பக்கம் அதிகமான எட்டுக்கள் எடுத்து வைப்பது. அதிக எட்டுக்கள், எந்த அளவுக்கு நாம் எட்டுக்கள் எடுத்து வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அப்படியானால் நடை தூரத்தில் தான் அல்லாஹுடைய பள்ளிவாசல் என்கிற போது நாம் அல்லாஹுடைய இல்லத்திற்கு நடந்து வந்தோம் என்றால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை மட்டுமல்ல, இதுல ஒரு பக்கம் ஆன்மீக பயிற்சி அதிக நன்மைகள் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் உடல் பயிற்சியும் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு நடை குறைந்து போய்விட்டது. நடை குறைந்ததினால் ஏற்பட்ட விளைவுகளை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் ஏற்படுகிற உடல் பெருத்து போவது, அதனால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகுவது, இது போன்ற பல காரணங்களை வைத்துத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்க. இது போன்று 2-3 விஷயங்களை சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக வேண்டிதான். எல்லாமே மறுமை நன்மைக்காக வேண்டும் மட்டுமல்ல, இம்மை நன்மைக்காக வேண்டியும் நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஆயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற ஒரு நல்ல விஷயம் அதுதான். நல்லவர்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று கேட்டால், அவர்கள் செலவு செய்தார்கள் என்றால் அவர்கள் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், அதே சமயத்தில் இறுக்கம் காட்டவும் மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திடத்தில் இதை நாம் பரவலாக எடுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. வீண் விரயம் செய்யாதீர்கள், அதனால் நீங்கள் வீண் கஷ்டங்களுக்கும் நீங்கள் ஆளாகாதீர்கள் என்கிற அந்த தகவலை நாம் எடுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறுபட்ட ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் முக்கியமாக சொல்லக்கூடிய சட்டம், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு பெரும்பான்மை மக்களை நாம் பார்க்கிறோம், அழகான முறையிலே தலையிலே தொப்பி அணிந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அன்பு சகோதரர்கள் மௌலவி அவர் பேசினார்கள், 8 ரக்காத்திலே மக்கள் கிளம்பி செல்கின்ற சிலரை பற்றி. அது மிகவும் வருத்தமான விஷயம், வேதனையான விஷயம். வெகு சீக்கிரம் சென்று அவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. மனசை போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். தராவிகி வேறு, தஹஜ்ஜத் வேறு. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ் இருக்கு, 8 ரக்காத் ஹதீஸ் இருக்கு, அது தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி சொன்னார்கள். ஆண்டு பூராவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8+3 11 ரக்காத் தொழுவார்கள் என்றார்கள். அது ஆண்டு பூராவும் தொழுகிற தொழுகை. ஆனால் தராவி தொழுகை ஸ்பெஷல் தொழுகை. ரம்ஜானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெஷல் தொழுகை நிறைவேற்றிருக்கிறார்களா இல்லையா? என்ன செய்து விட்டார்கள் குழப்பவாதிகள்? 2ஐயும் சேர்த்து குழப்பி நம்முடைய இளைஞர்களுடைய இதயங்களையும் குழப்பி இதயங்களை பள்ளிவாசலை விட்டும் பிரித்து விட்டார்கள். வணக்க வழிபாடுகள் மூலமாக கிடைக்கின்ற அந்த பெரும் பாக்கியங்களை இழக்க செய்து விட்டார்களே, அதற்கு நம்முடைய இளைஞர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய வேதனை. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நீங்கள் தான் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் தொழுகையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் விரிவாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சின்னம் மட்டுமல்ல தொப்பி என்பது, அது ஒரு சுன்னத்து. நாம் தொப்பி இல்லாமல் நாம் தொழுதோம் என்றால் ஒரு சுன்னத்தை விட்ட ஒரு கராகியத் என்றால் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். தொழுகையிலே ஒரு வெறுக்கத்தக்க விஷயத்தை செய்தவர்களாக ஆகும். கராகியத் என்றால் வெறுக்கத்தக்க விஷயம். நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து பிள்ளைகளை நாம் அனுப்புகிற போதே சொல்லி அனுப்ப வேண்டும். அப்பா வீட்டிலிருந்து
ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம்ல, ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸா தலையில தொப்பி எடுத்து போட்டுப்போ என்று சொல்லி அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். நம் முன்னோர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை பாதுகாத்தார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பலர் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். வக்கீல் சயீசார் உட்பட பலர் மறைந்து விட்டார்கள். அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தொப்பி இல்லாமல் தொழக்கூடியவரை விடாதீர்கள். உடனே அவருடைய தலையில தொப்பியை எடுத்து வைத்து அவர்களுக்கு நீங்கள் அணிவீங்கள் என்று சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவேதான் என்ன காரணம் என்று கேட்டால், அருமையான ஹதீஸ்கள் இருக்கிறது, மணிமொழிகள் இருக்கின்றன, மாணவியின் மணிமொழிகள் இருக்கின்றன. அதுல ஒரு மணிமொழி தான் ஃபருக்குமா பைனனா. நன்கு கவனிக்க வேண்டும். இதை சென்று தொப்பி அணியாத அன்பு சகோதரர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். முகமது இஸ்மாயில் மட்டும் சொன்னால் போதாது, ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அப்பா, தொப்பி சம்பந்தமாக அது ஒரு சுன்னத்து என்பதற்கு எத்தனை ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா பயான்ல குறிப்பிடுவோம். அதுல ஒரு ஹதீஸ் தான் ஃபருக்குமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அல் கலானிசி. நமக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமே என்னவென்று கேட்டால், தொப்பி மீது தலப்பாகை அணிவது. துருமுதியிலே காணப்படுகிற ஒரு ஹதீஸ். தலப்பாகை அணிகிறோமோ இல்லையா, குறைஞ்சபட்சம் தொப்பி அணியலாமே. நீங்கள் எல்லாருமே தலப்பாகை அணிந்து கொண்டு வாருங்கள் என்றால் அது சிரமமாக போய்விடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹூம் தாஜ் ஷரீஃப் ஷம்சுல் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், யாராவது தொப்பி இல்லாமல் தலப்பாகை அணிந்திருந்தால் இந்த ஹதீஸை சொல்லி, எப்பா தொப்பி போட்டு நீ தலப்பா கட்டும்பாங்க. தொப்பி அணிந்து தலப்பாகை கட்ட வேண்டும் என்று சொல்லுவாங்க. காரணம் அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. சரி, நம்ம தலப்பாகை அமாமா அணிகின்றோமோ இல்லையோ, கலன்சுவா, தொப்பிக்கு அரபியிலே கலன்சுவா என்று சொல்வார்கள். அதாவது நம்ம அணிய வேண்டுமா இல்லையா? இது போன்று எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது. எனவே நம்முடைய பள்ளிவாசல் இருக்கிறது, அது பாரம்பரியமிக்க பள்ளிவாசல். நல்லோர்கள் முன்னோர்கள் நமக்கு நிறைய வழிகாண்பித்திருக்கிறார்கள். அருமையான மிஸ்வாகுதா அரபிக் கல்லூரியின் மூலமாக நம் மக்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஊரிலேயே இப்படி சுன்னத்துக்கு மாற்றமாக சில செயல்பாடுகள் இருப்பது பலரையும் அது வேதனை பட செய்கிறது. எனவே இதையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திரித்து கொள்ள வேண்டும். அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதனால் கிடைக்கின்ற அந்த நன்மைகள் இருக்கிறதே, பரக்கத்துகள் இருக்கிறதே, ஹசனாத்துகள் இருக்கிறதே, அதை நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே நாம் உண்ணலாம், பருகலாம். ஹதீஸில் வருகிறது, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நல்ல உடைகள் உடுத்துங்கள், ஆனால் அதுல பெருமை இருக்கக்கூடாது. மின் கைரி மகீலா, பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இல்லாமல் நீங்கள் வீண் விரயமும் இருக்கக்கூடாது. மின் கைரி மகீலா வலா சரஃப். ஏனென்றால் அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால், தான் அளித்த அந்த நியமத்துகளை தன்னுடைய அடியார்கள் மீது அதனுடைய அடையாளங்களை பார்க்கிறான். நம் அழகான உடைகள் அணிந்தோம் என்றால் அது அல்லாஹ்வுக்கு பெருமையா இருக்கிறது. ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ்வுக்கு பெருமையா இருக்கிறது. நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட் பண்ணுகிறார், ஒரு பென் கொடுக்கிறார், அல்லது ஒரு ஷர்ட் வாங்கி தருகிறார் என்றால் அதை அணிந்து கொண்டு அவர் முன்னே நிற்கிற போது திரும்பி திரும்பி பார்ப்பார். ஒரு நண்பர் எனக்கு ஒரு அழகான பேனா கொடுத்தார். அதுல ஜாமியா மிஸ்பாலுதா பேரெல்லாம் பார்க்கிற போதெல்லாம் முதலிலே, வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்போம், முதலிலே என்னுடைய பாக்கெட்டை தான் பார்ப்பார், அந்த பேனா இருக்கிறதா என்று பார்ப்பார். இப்ப நமக்கு இடையிலேயே இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்றால், அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய நியமத்தை தன்னுடைய அடியார்கள் மீது அதனுடைய அடையாளத்தை பார்ப்பதை விரும்புகிறான் என்கிற போது எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒருபோதும் பெருமை கூடாது, ஆடம்பரம் கூடாது, வீண் விரயம் கூடாது. இதை பெருமானார் ரசூலே கரீம் உணர்த்திருக்கிறார்கள், வலியுறுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.